மரச்செக்கு எண்ணெய்க்கு மாறுவோம், ஆரோக்கியத்தை காப்போம். மினாலியா மரச்செக்கு கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய். மினாலியா, ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பெருகட்டும். எல்லாரும் தேவையில்லாத விஜயை வந்துட்டு எதிர்த்தாங்க. அவருடைய அரசியலை வந்துட்டு சிறுமைப்படுத்துறது மாதிரி பேசினாங்க. ஒரு கொள்கை வரையறைக்கு உட்பட்டு, ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கு உட்பட்டு இயங்க போற கட்சி தமிழர் வெற்றி கழகம் கிடையாது, தமிழக வெற்றி கழகம் கிடையாது. அவசரப்பட்டு யாரும் வர வேண்டாம், தாய்மார்களோ பெரியவங்களோ வர வேண்டாம், ஏன்னா அங்கே நெருக்கடி ஏற்படும், வேணாம். பொறுப்பெடுத்துக்கிட்டு அவங்களே கட்டுப்படுத்த சொல்லுங்கய்யா அப்படின்றாங்க. இதுதான் அந்த கட்சி. ஓகே, இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க ஆட்சி வேண்டாம் அதிகாரம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. யாருக்கு? விஜய் அவர்களுக்கு. விஜய் அவர்கள் இதெல்லாம் எதிர்பார்த்தே வரல, ஆட்சி தேவையில்லை அதிகாரமும் தேவையில்லை அப்படின்னு. ஆட்சி அதிகாரம் அப்படின்றது ஒரு பற்றோட அணுகக்கூடிய அந்த அணுகுமுறை கிடையாது. மக்களுக்கு செய்யணும். நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்ற விஷயம் வந்து 4 to 8% தான் வாங்குவாரு அப்படிங்கிற ஒரு கணிப்புல அவங்க சொல்றாங்க. தாராளமா அவங்க படுத்து தூங்கட்டும், ஒரு கவலையும் இல்லை. எதையும் தீர்மானிக்க போறது மக்கள் தானே ஒழிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது. அதிமுகவே 4வது இடத்துக்கு போகும்போது புதுசா அவர்களுடைய தாவேக்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி தானே. அதிமுக 4வது இடத்துக்கு போச்சு. அதிமுக இழந்ததெல்லாம் யார் பெற போறாங்க? நீங்க தான் சொல்லணும். பொறுத்திருந்து பாருங்க. விஜய் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா? அவர் தான் சொன்னார், அவர் யாராலையும் ஆக மாட்டாங்க. எல்லாருமே வந்து படிச்சவங்களாம் கிராஜுவேட்ஸா வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இது வந்து தானா எடுத்த முடிவா? எப்படி இவங்க வந்து இந்த மாவட்டத்துல படிச்சவங்களா இருக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்தது? எனக்கு அந்த கட்சியை பத்திலாம் அவ்வளவு தெரியாது. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் விஜய் அவர்கள் மேல என்ன இருந்தது, என்ன எதற்காக? ஒண்ணு, விஜயை பத்தி என்ன அப்படின்னீங்கன்னா, காவிரி பிரச்சனைக்காக அவர் போராடினது ரசிகர்களை வச்சுக்கிட்டு, ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக அந்த போர் நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி அதுல நான் இருக்கிறேன். அப்பவே அதுக்கு அதனால ஏற்பட்ட இம்ப்ரெஷன் தான் கத்திக்கு ஆதரவா நான் பேசுறேன். அவருக்கு ஆதரவா கத்தி இஷ்யூ வரப்போது நான் பேசுனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அங்கே தூத்துக்குடியில் அந்த துப்பாக்கி சூடு நடந்த உடனே அங்கே போனது, குறிப்பாக ஸ்னோனின் வீட்டுக்கு போனது, பேசுறது. அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு நிவாரணம், இப்போ கூட நிவாரண பொருட்களை தந்தது. இது மாதிரி அடுத்தடுத்து பல்வேறுபட்ட இது. ஆனால் அது வந்துட்டு ஒரு அரசியல் பார்வையாக இல்லை, நான் ஒரு பொதுவான அப்படி பார்ப்போம் இல்லையா, ஒரு நடிகர் அப்படி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவர்கிட்ட வந்துட்டு ஒரு ஆழ்ந்த பற்று இருக்கு, மக்கள் பற்று இருக்கு அப்படின்றது தெரியும். ஏன்னா இவர் அந்த ஊழல் எதிர்ப்பு இயக்கம் அண்ணா ஹசாரே தொடங்கிய போது அதுக்கு போயிட்டு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு அங்க இருந்துட்டு வந்தார். யாரும் மறந்துருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி அவர்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி பலவும் வந்துட்டு அவர் மேல ஒரு இம்ப்ரெஷனா இருந்துச்சு. எதனால நான் அவர் மேல ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னா, எல்லாரும் தேவையில்லாத விஜயை வந்துட்டு எதிர்த்தாங்க. அவருடைய அரசியலை வந்துட்டு சிறுமைப்படுத்துறது மாதிரி பேசினாங்க ஊடகவாதங்கள்ல. அது எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்தது. எதுக்கு இது மாதிரி பண்ணணும்? அவரு ஒரு நடிகர், அவருக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க, பெரிய அளவுக்கு இருக்காங்க. அவரும் உள்ள வர நினைக்கிறாரு, அது ஆசையா கூட இருக்கலாம். என்ன அதுல தப்பு? கான்ஸ்டிடியூஷன் படி அவருக்கு அந்த உரிமை இருக்கு. ஏன் இவங்களாம் எதிர்க்கிறாங்க? நான் இந்த கேள்விதான் கேட்டேன். எதுக்கு அதை எதிர்க்கிறீங்க? வரட்டுமே, என்ன போச்சு? இப்போ இன்னொருத்தர் வரும்போது ஒரு அரசியல் களம் பலம் பெறுதா இல்லையா? நீங்க நல்லா கவனிங்க. முதல்ல வைகோ வந்தப்போ பலம் பெற்றது. ஒரு இஷ்யூவை 2 பேர் பேசுறதோ இல்லை எதிர் நிலையில இருந்து பேசுறதோ. விஜயகாந்த் அவர்கள் வரும்போது அது பலம் பெற்றது இல்லையா? இப்போ நாம் தமிழர் தோன்றிய போதும் பலம் பெற்றது இல்லையா? திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஒரு பலம் வாய்ந்த அரசியல் சக்தி, அது தமிழ் தேசியம். அதனால வந்துட்டு தமிழ்நாடு பெற்ற பலன்கள், அந்த போராட்ட சக்தியினால இவங்க 2 பேரும் ஆட்சியில் இருந்தவங்க செஞ்சு அதனால தமிழ்நாடு பெற்ற பலன்கள். அப்ப இன்னொரு கட்சி வந்துச்சுன்னா நல்லதுதான் அப்படின்றதுதான். ஆனா அதுவே என்ன ஆயிடுச்சு, எனக்கும் திரு விஜய் அவர்களுக்குமான ஒரு உறவாவே அது ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவர் வந்துட்டு என்னோட வீடியோஸ் எல்லாம் பாக்குறாரு, அதெல்லாம் பாக்குறாரு, சொன்னாரு, செஞ்சாரு அப்படின்னு சொல்லி அவர் சார்பா பேச வந்தவங்க சொன்னாங்க. சரி, அதுல வந்துட்டு அப்படியே ஒரு இணக்கப்பாடு வந்துச்சு. பட் அப்போ உங்களாட்ட ஒருத்தர் வந்துட்டு கேள்வி கேட்டாரு, விஜய் முன்னாடி இருக்கக்கூடிய அரசியல் சவால் என்னன்னு வரும்போது, அரசியல் மயமாகணும் அவருடைய தோழர்கள் அப்படின்றதுதான் ஒரு பெரிய விடயம். ஏன்னா அவர் சார்ந்தவங்க நிக்கிறாங்க. ஆனா அரசியல் அப்படின்றது ஒரு கடுமையான ஒரு களம். அதுவும் இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் சதிகள் நிரம்பியது.
அப்ப இந்த இடத்துல வந்துட்டு இவங்க அரசியல் வயப்படுறதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இதை வந்துட்டு விஜய் இதுதான் அவருக்கு பெரிய சவாலா இருக்கும்னு. அது எனக்கு தெரியாது. இவர் ஒரு கூட்டம் வச்சுட்டு இதே இப்படி பண்ணுவார் அப்படின்னு. நிர்வாகிகளுடைய கூட்டம் நீங்க வந்து பேசணும்னா எனக்கு ஆக்சுவலா எதுவுமே தெரியாது. போனேன், தோழர்கள் கூட்டு போனாங்க, போனேன், உட்காந்தேன், பார்த்தா அங்க அரசியல் பயில இறக்கணும்னு வச்சோடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு ரொம்ப திட்டமிட்டு இவங்க செயல்படுறாங்க, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு. ஆர்கனைசிங் எல்லாமே நல்லா இருந்தது. அது அங்க பேச ஆரம்பிச்ச உடனே எனக்கு முதல்ல பேச தோன்றியது என்னன்னா, ஒரு கட்சி அவசியமா இல்லையா, இதை முதல்ல அவங்க உணரணும். இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல அது வேணும், ஒரு மாற்றத்துக்கு அது அவசியம் தேவை, அதை முதல்ல அவங்க சொல்லணும் அப்படின்றது முன்னாடி இரவே நான் முடிவெடுத்துட்டேன். இதைத்தான் முதல்ல சொல்ல போறோம், அதுக்கப்புறம் எதை பேசினாலும் சரி, இதுதான் ரொம்ப முக்கியமானதுன்னு முடிவெடுத்தேன். ரெண்டாவது விஷயம், இந்த அரசியல் மயமாதல்னா என்னது? எம்எல்ஏ ஆகிடலாம், எல்லாருக்குமே எம்எல்ஏ ஆகுறாங்க, எம்பி ஆகுறாங்க, மந்திரி ஆகுறாங்க எல்லாரும். ஆனா மக்கள் விரும்பினதை சாதிக்க முடியாத போனதுக்கு என்ன காரணம் அப்படின்ற ரெண்டாவது புரிதல் இதையும் அவங்களுக்கு சொன்னேன். அப்போ பெருந்தலைவரை போல, பெருந்தலைவர் காமராஜரை போல, அறிஞர் அண்ணாவை போல ஒரு ஆழ்ந்த அரசியல் தெளிவு இருந்ததுன்னா தான் இதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற சொல்லி செல்வாக்கு உங்களுக்கு இருக்குது, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஸோ அதிகாரம் வந்துட போகுது, அதுவும் பிரச்சனை இல்லை, ஆனா சாதிக்கணுமே. அப்ப அந்த இடத்துக்கான அவசியம் என்ன, புரிதல் எப்படிப்பட்ட புரிதல் வேணும், அதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ அதுதான் நான் சொன்னேன். அது எனக்கு அங்க இருந்து ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, இவங்க ரசிகர்களா இருப்பாங்க, இவங்க கிட்ட போட்டு பேச போறோமே, அங்க இருக்கிறவங்க கூட சொன்னாங்க, ஐயா பார்த்த ஐயா நீங்க தீபா அரசியல பேசுவீங்க, அவங்க வந்துட்டு சிலர் எழுது கூட போயிடுவாங்க, அதனால டோன்ட் கெட் டிஸ்கரேஜ்டு. அப்பெல்லாம் வந்து தளபதியோடைய பேரை சொல்லுங்க, உடனே உட்காந்துருவாங்க, கைதுட்டாங்கன்னாங்க. ஆனா அடுத்த 5 நிமிஷம் தான் நான் பேசியிருப்பேன், அப்பவே நான் பார்த்துட்டேன் இது அது கிடையாது, அவங்க ரொம்ப உறுதியாக வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. இது எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு அதை முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு போகும்போது 45 நிமிஷம் ஆச்சு கிராஸ் பண்றதுக்கு, மண்டபத்தை விட்டு வெளில வருது. என்னன்னு பார்த்தோம்னா அவங்க ஏற்கனவே அரசியல் மயமாக இருக்காங்க, தெளிவா இருக்காங்க. இவரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஆனா அவங்க தளபதி என்னைக்காச்சும் ஒரு நாள் அரசியல் கட்சி ஆரம்பிப்பாரு அப்படின்றதுல அவங்க உறுதியா இருந்திருக்காங்க. ஸோ அதற்கான முன்னெடுப்புகள்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் கிட்ட போறது, நிவாரண பணிகள் செய்யறது, அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு போடுறது, எந்த சிக்கல் இருந்தாலும் போய் நிக்கிறது அப்படின்னு இவங்க அரசியல் மயமாகி தான் சேவை செஞ்சிருக்காங்க. நமக்கு தெரியல அது. விஜய் இங்க போனார் அங்க போனார்னா பேப்பர்ல வரும், அவங்க செஞ்சதெல்லாம் எப்படி வரும்? அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓஹோ. அப்புறம் அவங்க சொல்றாங்க நாங்க உங்களை இதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு. ஸோ ரொம்ப ஈஸியா போச்சு அந்த அந்த இடம் தான் அது. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு இன்க்ளினேஷன் ஏற்பட்டது. தோழர்களும் சொன்னாங்க, ஐயா நீங்க கூட பயணிங்க அப்படின்னு. ரைட், அப்படி விஜய் முடிவெடுத்தார் அப்படின்னோம்னா சரிதான் செய்வோம் அப்படின்ட்டு. சரி, ஓகே சார். இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க வைகோ வந்தபோது ஒரு பலம் பெற்றுச்சு, கட்சிகள் பலம் பெற்றுச்சு, அதாவது ஒரு எதிர் வாய்ஸ் வர்றதுக்காக பலம் பெற்றுச்சு சொன்னீங்க. விஜயகாந்த் வரும்போது பலம் பெற்றுச்சு, இப்போ விஜய் வந்தாலும் அந்த பலம் இருக்குன்னு சொல்றீங்க. அப்படிங்கும்போது இது எல்லாமே ஒரு ஷார்ட் பேன்ல தான் நடந்திருக்கு, எல்லாமே ஒரு குறுகிய காலகட்டத்துல தான் இருந்திருக்கு. இப்ப அந்த கட்சிகளுடைய நிலை வந்து ஒரு கட்சிகளுடைய கூட்டணியில் தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது தாவேகா அதே இடத்துக்கு வருமா, இல்ல அதை தாண்டி தனித்து நிற்கும்னு நினைக்கிறீங்களா? தாவேகாவுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த முன்னுதாரணமான வேலை செய்ய போறது இல்லை. தாவேகா அப்படின்றது எல்லாமே ஒரு நெசசிட்டி பேஸ்டு தான். அது விஜயகாந்த் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னு விஜயகாந்துக்கு தான் சொல்றோம், வைகோன்னு ஆரம்பிச்சாரு வைகோ தான் சொல்றோம். ஆனா அது வந்துட்டு ஒரு அரசியல் களத்தில் ஏற்பட்ட ஒரு தேவை, நெசசிட்டி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கவே இல்லை. அதே தான் இங்க தாவேகா. விஜய் ஆரம்பிச்சுட்டாரு, விஜய் கட்சி இல்லை, இது ஒரு அவசிய தேவை, அந்த சூழல் இருக்கிறதுனால இருதுருவ அரசியல் தான். அந்த நெசசிட்டிங்கிறது மக்களும் அதை உணர்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் உணரும் போது தான் நம்மளுக்கு அது வரும். இப்ப அது பின்னாடி நீங்க பேச பேச வரும். அது மக்கள் உணராமல், ஒரு தேவையை உணராமல் வெளியில இருந்துட்டு வர்றது எதுவும் எடுபடாது. அப்படி நம்ம ஷைனான கட்சிகளை பேசுறோம். ஷைனாவாத எவ்வளவு கட்சி ஒரு நீண்ட நெடிய காலம் ஒரு இழுத்து கடுமையான ஒரு சூழலுக்கு எதிராக வளர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பார்த்தோம். ஒரு ஈழ விடுதலை பிரச்சனை அப்படின்ற ஒரு சிக்கல் வரும்போது அதனால விளைவாக பிறந்த நாம் தமிழர் கட்சியை பார்த்தோம். அப்போ அங்க எல்லாம் நெசசிட்டி இருக்குதான். ஒரு திட்டமிட்டு ஒரு கொள்கை அடிப்படையில் ஆரம்பிக்கிற கட்சியெல்லாம் அவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆனது இல்லை. ஓகே, இப்போ மக்களின் ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறது தான் வந்து மெயின் கான்செப்டே வரப்போகுது. திமுக அதிமுக இவங்களை தாண்டி மக்கள் ஆதரிப்பாங்க நினைக்கிறீங்க? திமுக அதிமுக தான் அப்படின்னு சொல்றதே ஒரு மித்து தான், மாயை தான் அது. இப்ப இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, ஏன் இவ்வளவு பேர் விஜய் ஆரம்பிச்சிட்ட உடனே தங்களை வந்துட்டு உறுப்பினர்களா வந்துட்டு பதிவு பண்ணிக்கிட்டாங்க? அது வந்துட்டு ஒரு ஈர்ப்புனால அப்படின்னோம்னா அது ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருமே அவருடைய ரசிகர்கள் தானே. அவ்வளவு பேரா? நான் வெளியிலேயே பார்த்தேன், பெரியவங்க எல்லாமே பார்த்தேன், அவங்க எல்லாமே வந்துட்டு ஆதரவா இருக்காங்களே.
பெண்கள் ஆதரவா இருக்காங்களே. ம். அப்ப எல்லா கட்டிங் அக்ராஸ் ஆல் செக்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி. நம்முடைய சமூகத்துல ஒரு ஒரு குறுக்கு இதுல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு விஜய் அவர்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு பாசிட்டிவ் டெண்டன்சி அப்படின்னு சொல்ல மனப்போக்கு இருக்கு. ஸோ அவருடைய அரசியல் கட்சி அப்படின்றது அவர் சொல்லக்கூடியது என்னது, டெலிவர் பண்ணணும், மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும், தேவைகளையும் நிறைவேற்றணும், எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றணும், எதிர்காலத்தையும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல எதிர்காலம், அதுல தான் நம்மளுடைய வெற்றி அப்படின்றாரு. ஸோ இப்போ அதை நோக்கி தான், அதனால தாராளமா அது வந்துட்டு வெற்றி பெறும். இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு எதுவும் பட்டயம் போட்ட விடையும் அரசியலை பொறுத்த வரைக்கும் கிடையாது. இப்போ அதிமுக அப்படின்றது செல்வி ஜெயலலிதா மரணிக்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியும் எப்படியாப்பட்ட ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. மரணிச்ச உடனே என்ன ஆச்சுன்றது உங்களுக்கு இன்னைக்கு அது எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். 7 இடங்களை டெபாசிட் இருந்த ஒரு கட்சின்னு சொல்ல முடியுமா? செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது இப்படி ஒரு எதிர்காலம் அதுக்கு இருக்கு, ஒரு குறுகிய எதிர்காலம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? 7 ஆண்டுகள் ஏற்பட்டு போச்சு. ஒரு வேலூர் தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா வெறும் 10% ஓட்டு தான் அதிமுக வாங்குது. எப்படி சொல்லுவீங்க? ஒரு பாஜக வாங்குறத விட பாதி ஓட்டு தான் கோயம்புத்தூர்லயே வாங்குது. இது எப்படி சொல்லுவீங்க? அப்போ எனிதிங் கேன் ஹேப்பன் இன் பாலிடிக்ஸ். மக்கள் யாருக்கும் தங்களை வந்து எழுதி கொடுக்கல, நான் மட்டும் புரிஞ்சுக்கணும். இப்ப விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, சிஏஏக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு, ட்விட்டர்ல தான் அரசியல் நடத்துறாரு. இந்த விமர்சனம் எல்லாம் வரும்போது களத்துக்கு வரல அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு அவர் மேல. பெரியார் திடல்ல போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்குறாரு, இந்த பக்கம் தமிழ் தேசிய பக்தி போறாரு. அப்படிங்கும்போது எந்த வழியில போறாரு அப்படின்னு தானே அவரோட ஒரு கொள்கை வரையறைக்கு உட்பட்டு, ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கு உட்பட்டு இயங்க போற கட்சி தமிழர் வெற்றி கழகம் கிடையாது, தமிழக வெற்றி கழகம் கிடையாது. நம்ம முதல்ல தெளிவாயிடுங்க. ஓகே, இது என்ன? மக்களினுடைய எதிர்பார்ப்பு, மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், அதற்கான ஒரு தீர்வு திட்டத்தை உருவாக்கி அந்த தீர்வை நடைமுறைப்படுத்தக்கூடிய, அதற்காக போராடக்கூடிய, ஆட்சி அதிகாரத்தை பெற்றால் அதை சாதிக்கக்கூடிய ஒரு அரசியல்கள். எந்த விதமான ஷேடும் எந்த விதமான வண்ணமும் இதுக்கு இருக்கவே இருக்காது. அது போக போறதில்லை. இது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க இன்னொரு விடயத்தை சொன்னீங்க. அது என்ன அப்படின்னோம்னா, இப்ப இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய அந்த அரசியல் பாதை அது கிடையாது எங்களுக்கு. ஓகே, ஷியூரா கிடையாது. இது என்ன அப்படின்னோம்னா, எப்படி விஜயனுடைய அந்த ஃபாலோயர்ஸ் வந்துட்டு ஒரு புதியவர்களோ அரசியல் களத்துக்கு, புதியவர்கள் இல்லை பட் ஒரு தேர்தல் அரசியல் களத்துக்கு பால்முடைய வராங்களோ, அதே போல எங்களுடைய பாதையும் புதுமையானதாக தான் இருக்கும். அது வந்துட்டு நீங்க 27ஆம் தேதி தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்ப அவரு இப்ப வந்துட்டு இருக்க ஸ்டைல் எல்லாமே பார்க்கும்போது ஒரு சினிமா பாணியிலேயே வந்து ஒரு நகர்த்துறாரு அப்படின்னு எல்லாம் வருது விமர்சனம். ஏன்னா ஒரு டீசர், ட்ரெய்லர், படம் ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி தான் சினிமாவில் வரும். அதே மாதிரி தான் ட்விட்டர்ல வந்து ரிலீஸ் பண்றாரு, கொடி அறிவிக்கிறாரு, மாநாடு அறிவிக்கிறாரு. அப்படிங்கும்போது சினிமா பாதையில் தான் விஜய் பயணிக்கிறாரா? இன்னும் அரசியல்வாதியா முழு நேர அரசியல மாறலையா? அந்த உறுதிமொழி படிச்சாரு, அது எந்த சினிமா? ஒரு நீட்டு தேர்வுக்காக ஒரு விளக்கம் கொடுத்தாரு, தேவையில்லை அப்படின்னு சொல்றது அது எந்த சினிமா? மாநிலங்கள்கிட்ட தான் கல்வி உரிமை இருக்கணும் அப்படின்னு சொன்னது எந்த சினிமா? இல்ல ஈழத்துக்காக வந்துட்டு அவரு உண்ணாவிரதம் தனது ரசிகரோட இருந்தது எந்த சினிமா? தூத்துக்குடிக்கு போனதுக்கு என்ன சினிமா? அதுல விடுது வரவே வராதுங்க. அது அவருடைய தொழில். தேர் எண்ட்ஸ் த மேட்டர். இந்த இடத்துல தனக்கு இந்த நிலையை கொடுத்த மக்களுக்கு ஒரு அரசியல் ரீதியாக நம்ம என்ன செய்ய போறோம் நாம அப்படின்னு அவர் சொல்லும் போது அவருடைய ரசிகர்கள் எல்லாரோட இணைஞ்சு ஒரு கூட்டு முயற்சியா இதை என்ன செய்ய போறோம் அப்படின்றது தான். நீங்க நல்லா எடுத்துக்கலாம், அதுவும் என்கிட்ட நீங்க எடுத்துக்கலாம். நான் உணர்ந்து சொல்றேன், மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த ஒரு நல்ல அரசியல் கட்சியை நம்ம தமிழ்நாடு பார்க்கும். அதனால நீங்க தொடர்ந்து ஒரு நல்ல கட்சியா இருக்கும்னு சொல்றதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் சார்? எதனால ஒரு சான்று சொல்லுங்க, இதனால இது நல்ல கட்சியாக இருக்கும். இப்ப கடைசியா அந்த கடிதத்தை எடுத்துக்காங்களேன், அந்த கடிதத்தை கொஞ்சம் ஆழ்ந்து பாருங்களேன். சொல்லு கிடையாது, செயல் தான். அவசரப்பட்டு யாரும் வர வேண்டாம், தாய்மார்களோ பெரியவங்களோ வர வேண்டாம், ஏன்னா அங்கே நெருக்கடி ஏற்படும், வேணாம். நான் வந்துட்டு அந்த கட்சிக்கு புதியவன். அந்த மேடைக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி சொல்றாங்க, அவங்கள வந்துட்டு பொறுப்பெடுத்துக்கிட்டு அவங்களையே கட்டுப்படுத்த சொல்லுங்கய்யா அப்படின்றாங்க. இதுதான் அந்த கட்சி. எதையும் ஒரு திறந்த மனதோடு அது வந்துட்டு எதிர்கொள்ளுது, அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லை, கொடியை பற்றிய விளக்கத்தை நான் அங்கே தர்றேன் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஒரு ஹைப்பு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு லோ ப்ரொஃபைல் ஆட்டிடியூடு தான் அவர்கிட்ட இருக்கு. ஓகே, எந்த இடத்தையும் வந்துட்டு அப்படியே ஒரு பூதாகரமாக காட்டுறது, செயலில் நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்றது தான் அவர்கிட்ட இருக்கு. ஓகே. ஸோ அதனால நீங்கள் விஜய் வந்துட்டு ஒரு வெளிச்சம் போடக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக இருப்பார் கிடையவே கிடையாது. மாநாட்டில் நிறைய பேர் கூட்டணும், அதுக்காக தான் இவ்வளோ பெரிய இடத்த இது பண்ணியிருக்காங்க. அதுவே பத்தாதா
பத்துமா அப்படின்ற ஒரு இடம் தான் இருக்கே தவிர மற்றபடி வேற எதுவும் சிக்கல் கிடையாது. ஓகே, இப்ப நீங்களே சொல்லியிருந்தீங்க ஆட்சி வேண்டாம் அதிகாரம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. யாருக்கு? விஜய் அவர்களுக்கு. விஜய் அவர்கள் இதெல்லாம் எதிர்பார்த்தே வரல, ஆட்சி தேவையில்லை அதிகாரமும் தேவையில்லை இல்ல அப்படின்னு. ஆட்சி அதிகாரம் அப்படின்றது ஒரு பற்றோட அணுகக்கூடிய அந்த அணுகுமுறை கிடையாது. இந்த மக்களுக்கு செய்யணும், தன்னை இந்த நிலைக்கு உயர்த்திய மக்களுக்கு தானும் செய்யணும். ரெண்டாவது விஷயம், அவருக்கும் ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும்ல, பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன். இந்த நாட்டுல அரசியல் குவாலிட்டி இப்படி இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அதைத்தான் நான் சொல்ல வரேன். அவருக்கு தேவையில்லை, கட்சிக்கு தேவையில்லை. எதையும் சாதிக்கணும்னா அதிகாரம் இல்லாத முடியுமா? அப்ப அதிகாரத்தை பெறப்போவதில்லைன்னா எதுக்கு அரசியல் கட்சி? தட் இஸ் த டூல், அதான் கருவி. அதுல இருந்து நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியும். அதனால அதை தெளிவுபடுத்துறேன். ஓகே, இப்போ இந்த பர்சன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தேர்தல் அரசியல பெரிய விஷயமா பேசப்படும். ஏன்னா விஜய் அவர்கள் இப்பதான் வராரு அப்படிங்கும் போது இப்பவே ஒரு பர்சன்ட்ல ஒருத்தர் கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிங்கிள் டிஜிட்ல வாங்குவாரு, டபுள் டிஜிட்ல வாங்குவாரு, இதுக்குள்ளதான் இருக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்ற விஷயம் வந்து 4 to 8% தான் வாங்குவாரு அப்படிங்கிற ஒரு கணிப்புல அவங்க சொல்றாங்க. தாராளமா அவங்க படுத்து தூங்கட்டும், ஒரு கவலையும் இல்லை. எதையும் தீர்மானிக்க போறது மக்கள் தானே ஒழிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது, புள்ளி வரமோ வரலாறோ எதையும் கிடையாது. மக்கள் கிட்ட போயிட்டு வேலை செய்ய போறோம், அவ்வளவுதான் சார். பூர்ணமே அதில் என்னால இங்க இருந்து உத்தரப்பிரதேசம் சொல்ல முடியும்னா இவங்களை எல்லாம் தாண்டி என்னால தமிழ்நாட்டை சொல்ல முடியும். என்னால வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது மக்களுடைய களம், எதிர்பார்ப்பு, தேவை. இந்த இடத்த தான் நாம வந்துட்டு மீட் பண்ணணும். எங்களுக்கு இன்னொரு அரசியல் கட்சியெல்லாம் கிடையாது. இதுதான் மக்களுடைய, அதான் நான் சொன்னேன், மக்களுடைய சவால் எங்களுக்கு சவால். ஓகே, உங்களுடைய கணிப்பு என்னவா சார் இருக்கு? எதையுமே கணிக்காதீங்க. 26க்கு வாங்க, எப்பொழுது போல சந்திப்பீங்க. நீங்க சந்திக்க வரும்போது நானும் சந்திப்பேன். அப்பவே நீங்க பாத்துக்கலாம், ஒண்ணு வேணாம். இன்னொரு டவுன் த லைன் ஒரு 6 மாசம் இடைத்தேர்தல் வரட்டும், அப்ப தெரியும் என்ன இது அப்படின்ட்டு. ஓகே, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா? நிச்சயமா நிச்சயமா. அந்த கட்சி வந்துட்டு உறுதியா இப்பவே கட்டமைப்பு அப்படின்ற ஒரு விடயத்தை சொன்னோம். கட்டமைப்புக்கு ரெடியா தான் இருக்காங்க. எதையும் வந்துட்டு சிரமப்பட்டு சாதிக்க வேண்டிய விடயம் கட்சி ரீதியா அமைப்பு ரீதியா அதுவும் முடியாது. ஓகே, இப்ப 234 தொகுதியிலும் ஆள் நிற்பாங்க சட்டமன்ற தேர்தலில். ஷோர். ஓகே, அப்போ விஜய் மட்டும்தான் ஜெயிப்பார் அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. ஏன்னா விஜய் தெரிந்த முகம், ரசிகர்கள் பற்ற இருக்காங்க. மீதி மற்றவர்கள் எப்படி சார் அவங்களுக்கான ஓட்டுகள் வராங்களா? எதுவுமே இல்லைங்க ஐயா. நாங்க எங்க 27ஆம் தேதி தான் டே 1, டேட் ஆஃப் பர்த் 27ஆம் தேதி அக்டோபர். அவ்வளவுதான். எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி மாதிரி, EDD மாதிரி. இது வந்து எங்களோட டேட் ஆஃப் பர்த் அதான், DOB அதான். அதுல இருந்து ஆரம்பிக்குது எல்லாமே. ஒரு கொள்கை பிரகடனம், தீர்மானங்கள், இலக்குகள், கொள்கை என்ன, எல்லாம் அன்னைக்கு தான் முடிய போகுது. அதுல இருந்து நாங்க ஆரம்பிக்கிறோம். அது இப்ப எப்படி சொல்ல முடியும்? அவருடைய தோழர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு விஜய் மக்கள் இயக்கமாவே அவங்க நிறைய விடயத்தை செஞ்சிருக்கிறாங்க. இப்ப அரசியல் கட்சியாக மாறுதுன்னும் போது அவங்கள ஜெயிக்கிறது அவ்வளவு கஷ்டமானதா? நீங்க இன்னும் அந்த அரசியல் பயிலரங்கத்துக்கு நீங்க வரல, இன்னும் அவங்களுடைய யாரையும் நீங்க பார்க்கல. பாத்தீங்கன்னா தெரியும். சூழ்நிலையில அதிமுகவே 4வது இடத்துக்கு போகும்போது புதுசா அவர்களுடைய தாவேக்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி தானே. அதிமுக 4வது இடத்துக்கு போச்சு. அதிமுக இழந்ததெல்லாம் யாரு பெற போறாங்க? நீங்க தான் சொல்லணும். பொறுத்திருந்து பாருங்க. ஓகே, இப்போ என்னைக்குமே வந்துட்டு ஒரு அரசியல் களம் வந்துட்டு எப்படி வரும் அப்படின்னீங்கன்னா, ஒரு மாற்று ஒண்ணு உருவாயிட்ட உடனேயே அது வரைக்கும் செல்ல தகாததா இருந்தது வந்துட்டு இல்லாம போயிடும். அவ்வளவுதான். நான் அதிமுக குறிப்பிட்டெல்லாம் சொல்றது, அது ஒரு பெரிய கட்சி. அது இன்னைக்கும் அது ஒரு ஜெயண்ட். ஆனா எழுந்திருக்க முடியலன்னா அவர் ஏகப்பட்ட விடயங்கள் இருக்குது. இதுல ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன், சிக்கலும் சூழலும் தான் அரசியலை தீர்மானிக்க போகிறது. 26ல எது சிக்கல் அப்படின்றத பொறுத்துதான் அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல். அதுல இருந்துதான் எல்லா முடிவுகளும் பிறக்கும். பேசுவோம். நன்றி, வணக்கம்.